ரெண்டாவது வீட்டுக்காரி புருஷனை போட்டு இப்படி அடிக்கிறா? அதுவா, அவ புருஷன் தன்னை ஒரு கலா ரசிகன்னு சொல்லியிருக்கான். அதான் சாத்த அப்படி நடக்குது. உங்கள் மாமியாருக்கு ஆப்ரேஷன் பண்ணி பிழைக்க வைக்கணும்னா 50,000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். வெறும் ஆப்ரேஷன் பண்ணுறதோட மட்டும் நிறுத்திக்க முடியாதா டாக்டர்? என்ன சார் இது, தரைமட்டத்துக்கு மேலே ஒரு அடி வர சுவையான தண்ணின்னு போட்டிருக்கீங்க. மழை பெஞ்சா ஒரு அடிக்கு தண்ணி தேங்கும் சார், அதான். ஜாதகமெல்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு. புருஷன் முன்னாட்டி நீங்கள் 2 பேரும் கடைசி வரை சேர்ந்து நல்லா இருப்பீங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க ஜோசியரே. இதுக்கு பரிகாரமே இல்லையா ஜோதிடரே? வீட்டு பாடம் படிச்சுட்டு இருந்த உங்கள் பையனை பலார்னு எதுக்கு அடிச்சிங்க? அவன் தானே படிக்கிறதுக்கு தனி அறை வேணும்னு கேட்டான். என்னத்த எது கூப்பிட்டீங்க? நீ வாங்கிட்டு வந்த கற்பூரத்துல வாசனையே இல்லையே, ஏன்? சிலருக்கு அந்த வாசனை தெரியாது அத்தை. அப்ப என்ன கழுதின்னு சொல்றியா? அதை வாயை திறந்து வர சொல்லணுமா? டே தம்பி, கண்ணு மங்களா தெரியுதுடா. டாக்டரை போய் பார்க்க வேண்டியது தானே. பார்த்தேனே, அவரும் மங்களாத்தான் தெரிஞ்சார். இருட்டில் எதை கண்டாலும் பயமா இருக்கு டாக்டர். என்ன இது முட்டாள்தனமா? இருட்டில் தான் எதுவுமே தெரியாதே, அப்புறம் எதை கண்டு பயப்படுவீங்க? டார்லிங், நெஞ்சித்தோடு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பனியன். எங்க அம்மா கடவுள்டி, அவங்க மேல எதுக்கு கல்லை தூக்கி போட்ட? கடவுள் மேலே பாரத்தை போட்டால் நம்ம கஷ்டமெல்லாம் போயிடுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. கையெழுத்து அழகா இருக்கணும்னு எழுதியிருக்கேன். டாக்டர், கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகி என் மனைவி வயிற்றுல ஒரு புலிப்பூச்சி கூட இல்லை. வெரி குட், நல்ல ஆரோக்கியமான உடம்புன்னு சொல்லுங்க. டைரக்டர் சார், நல்ல காரசாரமா 4 மசாலா கதை வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? என்னோட அல்சர் சரியாகட்டும், அப்புறம் பார்க்கலாம். பொண்ணு சுமாராதான் பாடுவா. பரவாயில்லைங்க, பையனுக்கும் சுமாராதான் காது கேட்கும். திருக்குறளும் என் பொண்டாட்டியும் ஒன்று. எப்படி? குரல்ல அதிகாரம் இருக்குல்ல. அங்கே நிற்கிறாரே, அவர் ரொம்ப அப்பாவி சார். எப்படி சொல்றீங்க? மெடிக்கல் ஷாப்பில் போய் ஆரண்ய காண்டம் ஒரு பேக்கெட் வேணும்னு கேட்குறார். ஏன்பா கல்யாணத்தப்போ பொண்ணு மாப்பிள்ளையோ கைய கோத்தபடி நிக்கிறாங்க? அது உனக்கு தெரியாதா? குத்துச்சண்டை போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பழக்கம் காலங்காலமாக இருக்குது. டாக்டர், பையனோட உடம்பு கொஞ்சம் குறைக்கணும். எதுக்கு? ஏதோ நுழைவுத் தேர்வுக்கு போறானாம், அதான். ஏன் உன்னோட பொண்டாட்டிய கொலை செஞ்ச? அவதான் சுமங்கலியா சாகணும்னு ஆசைப்பட்டா. என்னங்க, இன்னைக்கு என்னோட சமையல் சாப்பிடுவாங்க? கொஞ்சம் இரு, சாமி கும்பிட்டுட்டு வந்தாரேன். ஒரு வாரம் உங்கள் அம்மா, ஒரு வாரம் உங்கள் தங்கச்சி, ஒரு வாரம் உங்கள் தம்பி பொண்டாட்டி, இந்த வாரம் என்னோட சமையல். இன்னைக்கு மட்டும் நீங்கள் என்ன சாமி கும்பிட போகிறீங்க? அது சாப்பாடு போடணும் இல்லையோ, இப்போ கையை உடைக்காமல் விட போகிறது இல்லை. நீ எம்மட கையை உடைக்கிறியா, நான் உம்மட கையை உடைக்கிறேன்னா பாப்போம். என்னடா சொன்னேன்? விடுடி. மூஞ்சியை பஞ்சராக்காமல் விட மாட்டேன். வாயா பேசுறீரு, வாங்கி இந்த வாங்கிக்கோ. இன்னைக்கு அந்த சாப்பாட்டில் உம்மோட பேர் எழுதலையாட்டக்குது. சம்பாதிச்சு கொடுக்கறது நானு, பின்ன எவன் பேர் எழுதியிருக்கோம்? தெருநாய்க்குன்னு எழுதியிருக்கு. வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாமா? இப்போ பட்டினி கிடக்கணுமா? இது தேவைதான் உனக்கு. இனி உனக்கு சோறே கிடையாது இந்த வாரம் முழுக்க. அப்போ அடுத்த வாரம் சரசு உங்கள் ஆத்தா சமையல் உனக்கு போடாமையா இருக்க போறா? என் வீட்டில் நானே நீ சோத்துக்கு ஒரு வாரம் காத்திருக்கணுமா? என்ன புலம்புறீரு? வாயை நல்லா உடைக்காம விட்டுட்டணும், அந்த பயம் இருக்கட்டும். பொண்ணுக்கு வழங்கிய சீர்ல குரங்கு இருக்கேன், எதுக்கு? நீங்க தானே மாருதி வேணும்னு கேட்டீங்க, அதான். கொலை நடந்தப்ப பார்த்துட்டு சும்மா நின்றுருக்கீங்களே, ஏன்? நடந்த கொலைக்கு சாட்சி வேணாமா சார்? என் காதலி மனைவியான பின்னாடி என்கிட்ட பேச மாட்டேன்றா. ஏன்? அவ புருஷன் திட்டுவானா. டாக்டர் இருக்காங்களா? ரவுண்ட்ஸ்ல இருக்கார் சார். அது சரி, அப்போ தெளிஞ்சதும் வரேன். என் பொண்ணு சமையல் பண்ண, துணி துவைக்க இன்டர்நெட்ல ஆளை தேடுறா. அதுக்கெல்லாம் கூடவா நெட்ல சைட் இருக்கு? ஏதோ மேட்ரிமோனியல் சைட்டாமே. கொலையடிச்ச இடத்துல தடியகன் உன்னோட கைரேகை மாதிரி தான் இருக்குன்னு போலீஸ் சொல்லுது. நம்பாதீங்க சார், நான் கை ஊற மாட்டிருந்தேனே. ஐயா சாமி, பிச்சை போடுங்க.
இந்தாப்பா ஐயாசாமி பக்கத்து வீடு, அங்க போய் கேளு. டாக்டர் ஒரு தாதாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்துச்சு ஆனால் முடியாதுன்னுட்டார். ஏன்? எல்லாரும் என்கவுண்டர்னு கிண்டல் பண்ணுவாங்களாம். கஞ்சன் அப்படின்னா என்னப்பா? கண்ணுல காசையே காட்டாதவன் தான்டா கஞ்சன். காசுனா என்னப்பா? யானை, ஒட்டகம், இதில் எது பெரியது? அப்படி உடனே சொல்ல முடியாது சார், பிறந்த தேதி சொல்லுங்க சார். வாங்கின கடனை தரமாட்டீங்களே, உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொன்ன ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் இருக்கு, ஆனா பணம் தான் இல்லை. நைஃப்ல கேஸ் ஹைலைட்னு சொல்றீங்களே, எப்படிப்பா அது? இந்த வீட்டில் நான் இல்லையா, அது மாதிரிதான். உங்க வீட்டுக்காரு உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா கிடந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு? ஏதோ பரவாயில்லக்கா, காலையில் எழுந்திரிச்சதும் காப்பி மட்டும் போட்டு தர்றாரு. முயலும் ஆமையும் நுழைவு தேர்வு எழுதிச்சு. அதுல ஆமை 80%, முயல் 89% மார்க்ஸ் வாங்குச்சு. ரெண்டுமே பொறியியல் கல்லூரியில அட்மிஷனுக்கு போனது. ஆமா, அட்மிஷன் ஆயிடுச்சு. எப்படி? தெரியல. உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னதுன்னு சொன்னாதான் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். நாம 1வது படிக்கும்போது ஒரு கதை படிச்சிருப்போமே, அதுல கூட ஒரு ஆமா ஓட்டப்பந்தயத்துல வெற்றி பெற்றுடும்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதனால ஸ்போர்ட்ஸ் கோட்டால அதுக்கு அட்மிஷன் கிடைச்சிடுச்சு. இதெல்லாம் உனக்கே வாவா தெரியல? தெரியலையே.